இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பகீர் குற்றச்சாட்டுடன் கண்ணீர் மல்க புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் பாலக்கரையைச் சேர்ந்தவர் சங்கீதா என்னும் சனம். கணவரை இழந்த இவரை இஸ்மாயில் என்பவர் பெண் கேட்டு வந்த நிலையில் சங்கீதாவையும் அவரின் முதல் கணவருக்கு பிறந்த குழந்தையையும் இஸ்லாமுக்கு மதம் மாற செய்து திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இவ்வாறு மதம் மாறி திருமணம் செய்த சங்கீதாவை இஸ்மாயிலின் தாய் தரக்குறைவாக பேசி கொடுமைப்படுத்தி வந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து இரட்டை சிசுக்களை கருவில் சுமந்திருந்த தன்னை மகனுடன் சேர்ந்து வீட்டை விட்டு விரட்டியடித்து இஸ்மாயில் சித்திரவதை செய்ததாகவும் இதில் இரு சிசுகளும் கலைந்ததாக சங்கீதா புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பணத்திற்காக தன்னை போல் பல பெண்களை திருமணம் செய்து இஸ்மாயில் விவாகரத்து செய்திருப்பதாக குற்றம் சுமத்தியிருக்கும் சங்கீதா தனது கணவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் அளித்திருக்கிறார். அவங்க தான் என் வீட்டில் போட்டு கேட்டது, எனக்கு மகளா கொடுங்க, மருமகளா இல்லை மகளா கொடுங்கன்னு கேட்டாங்க. என் தம்பி அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை முஸ்லீமா மதம் மாதிரி கொடுக்கறதுக்கு. இருந்தாலும் முதல் வாழ்க்கை போயிடுச்சு, ரெண்டாவது வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையட்டும், சின்ன வயசாக இருக்கான்னு சொல்லிட்டு என்னை மேரேஜ் பண்ணி கொடுக்க சம்மதம் தெரிவித்தாங்க. வயிற்றில் ட்வின்ஸ் உருவாச்சு. அங்கேருந்து எங்கள் மாமியார் என்னை இஸ்லாத்துக்கு மாறினாலும் அவங்க முறைப்படி தொழுதாலும் ஆனால் அவங்களுக்கு என்னை பிடிக்கல. நான் எவ்வளோ கெஞ்சின, வயிற்றில் 3 மாதம் ஆகாமல் ட்ராவலிங் பண்ணால் குழந்தை கரு இதாகிடும் மாமின்னு நான் எவ்வளோ கெஞ்சினேன். அதோடு அதை விரட்டி விட்டு என் 2 குழந்தையும் இறந்து போச்சு. தான் ப்ராப்பர்ட்டியை காமிச்சு ஒவ்வொரு பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஆமாம், பல பெண்களை யூஸ் பண்ணிக்கிறாரு. இன்னொன்று என்னன்னா, குழந்தையை கொடுத்துட்டா அந்த பொண்ணுகிட்ட இருக்க மாட்டார், ஓடிடுவார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.